ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட கவலைப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவலை என்பது இந்த உலகத்தில் எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கிறது. கவலைப்படாமல் இருக்க முடியாத மனிதர்கள் அநேகம் உண்டு. ஆனால் இந்த வேத வசனத்தில் கவலைப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு மனிதன் கவலைப்படாமல் இருக்க முடியும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழும்பும். ஆனால் கவலைப்படாமல் இருப்பதற்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழிகளை நாம் பின்பற்றும் போது மெய்யாகவே நம்முடைய கவலைகள் முற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிடுகிறதா இருக்கிறது. ஒருவேளை இந்த புதிய நாளில் உங்கள் இருதயத்தில் சிந்தனையில் கவலை இருக்கும் என்றால், இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வாழும்போது மெய்யாகவே தேவன் நம்முடைய கவலைகளை நீக்குகிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கும்போது இங்கே என்ன சொல்லியிருக்கிறது என்றால், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் கவலை இருக்கும்போது அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவன் தேவனுக்கு எல்லா காரியங்களையும் தெரியப்படுத்த வேண்டும். எப்படி தெரியப்படுத்த வேண்டும் என்றால், முதலாவதாக அவன் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். அநேக கவலைகள் இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு நாம் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்கள், ஸ்தோத்திரங்களை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய இருதயத்தில், குடும்பத்தில், சிந்தனையில் கவலைகள் இருக்கும்போது அந்த மனிதன் அந்த கவலையை மறந்து தேவனுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளிலும் ஜெபமும் விண்ணப்பம் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கும் போது, தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அந்த கவலை அவனை விட்டு நீங்குகிறதாக இருக்கிறது. இன்று அநேகர் இதை செய்யாதபடிக்கு கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் எல்லாம் அவர்களை சுற்றி அமிழ்த்தி வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட, பாரத்தோடு கூட வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கை கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கவலைக்கு ஒரு தீர்வு உண்டு, கவலைக்கு ஒரு பதில் உண்டு. தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும், கவலைப்படாமல் இருக்க வேண்டும். தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லாவற்றையும், விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நீங்கள் ஆண்டவருக்கு ஏறெடுத்து பாருங்கள். மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் தேவன் நீக்கி போடுகிறவராக இருக்கிற அந்த கவலையை நீங்கள் சுமந்து கொள்ளாதபடி தேவன் மீது வைத்து விடுங்கள். ஏனென்றால் இந்த கர்த்தருடைய வார்த்தை கவலைப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வேதத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், தேவன் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நம்முடைய கவலைகளை நாம் சுமந்து கொள்ளாதபடிக்கு தேவன் மீது வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த காரியத்தை மனிதர்கள் செய்யாதபடி, தேவன் மீது கவலை வைக்காதபடிக்கு தாங்களாகவே சுமந்து அநேக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. விசாரிக்க ஒருவர் உண்டு என்று சொல்லியிருக்கிறது. தேவன் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினா, இந்த உலகத்தில் விசாரிப்பதற்கு மனிதர்கள், உறவுகள், சொந்தங்கள் இல்லை. ஆனால் விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். அவர் மீது உங்கள் கவலைகளை நீங்கள் வைத்து நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் மனிதனிடத்தில் தெரியப்படுத்தாதபடிக்கு தேவனிடத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய கவலையை தெரியப்படுத்துவான் என்றால், ஜெபிப்பான் என்றால், விண்ணப்பமாக தேவனுக்கு செலுத்துவான் என்றால், ஸ்தோத்திரங்களை
செலுத்துவான் என்றால் மெய்யாகவே அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் தேவன் நீக்கி விடுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேத வசனம் 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:6 ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் கவலைப்படாதபடிக்கு தேவனுக்கு தெரிவிப்போம். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய கவலைகளை உம்மீது நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் உமக்கு தெரியப்படுத்துகிறோம். நீர் எங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய கவலைகளை உம்மீது வைத்து நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த விண்ணப்பங்களை எடுக்க ஸ்தோத்திரங்களை எடுக்க நீர் இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆற்றி தெற்றினதற்காய் நன்றி. எங்கள் கவலையெல்லாம் நீர் நீக்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.